புசி ஆனந்த் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இருக்கார். விஜய் மக்கள் மன்றத்திலிருந்தே தொடர்ந்து கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். அவர் புதுச்சேரியில புசி என்ற ஒரு தொகுதியில ஏற்கனவே போட்டியிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். புசி அப்படிங்கிற தொகுதி புதுச்சேரியில் இருந்தது. அவருடைய பேர் ஆனந்த் அப்படின்னாலும் அவருடைய புசி அப்படிங்கிற பேர் எங்கிருந்து வருது அப்படின்னா, அவர் புசி தொகுதியில போட்டியிட்டதன் காரணமாக அந்த தொகுதியை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் ஒரு அடைமொழியாகவே இதை பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது தான் புசி அப்படி பயன்படுத்துறதுக்கான ஒரு ரீசனா இருக்கு. புசி ஆனந்த் அவர்கள் எங்க போட்டியிட்டார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் டி நகர் தொகுதியில போட்டியிட்டாரு. கடந்த முறை டி நகர் சத்யா அவர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வி அடைஞ்சாரு. இந்த முறை கண்டிப்பா வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஆனா கடைசியாக புசி ஆனந்த் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுகவின் ராஜ அன்பழகனை எதிர்த்து போட்டியிட்ட புசி ஆனந்த் அவர்கள் அங்க வெற்றி பெற்றிருக்கார். அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கார். என்ன இலாக்கா அவருக்கு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புசி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே விஜய் மக்கள் இயக்கத்திலையும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தார். விஜய் அவர்கள் கோடம்பாக்கத்திலிருந்து ஒரு கோட்டைக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் புசி ஆனந்த் தான் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. காரணம் என்னன்னா, விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து எங்கெங்கெல்லாம் விஜய் அவர்கள் போறாரோ அதற்கு முன்பாகவே முன்னேற்பாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தார்.